ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான சாஃப்டான 1 kg டீ கேக் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்கிங் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது. இதெல்லாம் அளந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 5 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், இப்போ 1/4 ஸ்பூன் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணுத்தையுமே சேர்த்து இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். வெள்ளைக்கருவை இப்போ பீட்டர் வச்சு இது நல்லா நுரைச்சி கெட்டியான க்ரீம் பதத்துக்கு வர வரைக்கும் பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 250 கிராம் சுகர் ஒரே அடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ண நம்மளுக்கு நல்ல க்ரீம் பதத்துக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மஞ்சள் கரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மைதா, மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர் மூணுத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கோம். 150 ml ஆயில், அப்புறம் 150 ml வந்து காய்ச்சாத பால். இது மூணையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா, கொஞ்சம் பால், கொஞ்சம் ஆயில், இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து கரண்டியால் ரொம்ப மெதுவாக கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போது கேக் பேட்டரை 8 inch கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஹேர் பபிள்ஸ் ரிலீஃப் பண்ணி விட்டுட்டு ஓடிஜியில் 170 டிகிரியில் 10 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக்கை 170 டிகிரியில் 40 minutes வந்து பேக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன். இப்போ மாவு எதுவும் ஒட்டலை கத்தியில். இப்போ நல்லா சரியாக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம கேக் நல்லா பேக் ஆகி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை சூடு ஆறுனதும் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. பாருங்கள் நம்ம 1 kg டீ கேக் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சின்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.